பிஎம் கிசான் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா இந்த தவணைத் தொகை 22வது தவணைத் தொகை எப்பொழுது உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படும், யாருக்கு இந்த தவணைத் தொகை வரவு வைக்கப்படும், யாரெல்லாம் இந்த தவணைத் தொகையை பெறுவதற்கு தகுதி வாய்ந்த நண்பர்கள், இவற்றை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா இந்த தவணைக்கு இன்னும் சற்று நேரத்தில் மார்ச் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகின்ற இன்னும் சற்று நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்கு இந்த தவணை தொகையை வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்திருக்கு. எப்போ வெளியிடுவாங்கன்னு தெரியல, ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பிஎம் கிசானுடைய தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடுங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா இந்த தவணையின் 22வது தவணை பிஎம் கிசானின் கீழ் வெளியிடப்பட்டுள்ளது. இப்பொழுது இன்று மட்டுமே மீதம் உள்ளது. ஏனெனில் பிரதமர் மோடி 22வது தவணையை, அதாவது மார்ச் 13ஆம் தேதியாகிய இன்று வெளியிடுவார். பிஎம் கிசானுடைய 22வது தவணையை பெறுவதற்கு நீங்களும் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும்? விவசாயிகள்னா அப்படின்னா நீங்களும் ஒரு தகுதியுடைய ஆளாக இருப்பீங்க. பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனாவில் சேரலாம். இந்த திட்டம் இந்திய அரசால் நடத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வருடத்திற்கு 3 முறை 2000 அறிவிக்கப்படுறாங்க. எனவே தவணை விடுவிக்க 13/3/2026 அன்று இன்றைக்கு வெளியிடப்படுகிறது. தவணை விடுவிக்கப்பட இன்னும் சில மணி நேரங்கள் இருக்கிறது. இந்த தவணையை பெற்றால் அது உங்கள் கணக்கில் வந்துவிட்டதா இல்லையா என்பதை எவ்வாறு சரிபார்க்கலாம், இதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. இந்த 21வது தவணை ஆல்ரெடி நவம்பர் 19ஆம் தேதி வெளியிட்டாங்க. இப்பொழுது இந்த 22வது தவணையை வெளியிட போகிறாங்க இன்னும் சற்று நேரத்தில். 22வது தவணை பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 22வது தவணை வெளியிட போகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தை இந்த யோஜனாவின் தவணை வெளியிடுற டைமில் ஒரு பிரதம மந்திரி ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. அசாம் குவஹாத்தியிலிருந்து வெளியிடுகிறார். இந்த திட்டம் மாலை 5 மணிக்கு தான் தொடங்கும். அதன் பிறகு தவணை பயனாளிகளுடைய வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்படும் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடுறாங்க. உங்கள் கணக்கில் பணம் வந்துடுச்சா இல்லையா என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் தவணை வெளியிடப்பட்ட பிறகு அரசாங்கத்தால் உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பப்படும். தவணை விடுவிப்பு தொடர்பான செய்தியாக இருக்குங்க. எப்போ இந்த தவணை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, எந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். தவணை விடுவிப்பு தொடர்பான தகவல்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு செய்தியை வங்கி கணக்கு வைத்தியர்களுக்கு அனுப்பும் பொழுது அவர் வங்கி கணக்கில் 2000 வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும். ஓகேங்களா? 2000 உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வச்சுருக்கிறதா தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி தான். 2வது முறை அரசாங்கம் அல்லது வங்கி அனுப்பிய செய்தி உங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த எனக்கு எதுவும் மெசேஜஸ் எல்லாம் வரல, அக்கௌண்ட்டில் பணம் வந்திருக்கா இல்லையான்றதை நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, பின்னர் உங்கள் அருகாமையில் உள்ள ஏடிஎம்ஐ பார்வையிட்டு உங்கள் இருப்பை சரிபார்க்கலாம். உங்கள் கணக்கின் மினி ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து தவணை தொகை 2000 கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா 22வது தவணை விவசாயிகளின் கணக்கில் இன்னும் சற்று நேரத்தில் வரவு வைக்கப்படும். ரெடியாகிக்கோங்க மக்களே. இந்த திட்டத்தில் உங்களுடைய இகேஒய்சி, உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், உங்களுடைய நில சரிபார்ப்பு, ஓகேங்களா, இவைகள் அனைத்துமே சரியாக இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இது சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டில் பண வரவு அப்படின்றது வைக்கப்படும். இல்லை அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பண வரவு வைக்கப்பட மாட்டாது. ரெடியாகிக்கோங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.